வணக்கம். பிரதமர் மோடி புகைப்படத்துடன் 2G பே ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கீம் பாருங்க என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளன. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களத்தில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சி கொடிகளும் வாக்களிப்பின் போஸ்டர்களும் களத்தை பரபரப்பாக்கியுள்ளன. அரசியல் கட்சிகளின் விளம்பர டீம்கள் லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தங்களுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் வாக்குறுதிகளை அச்சிட்டு துண்டு பிரசுரங்களாக வாக்காளர்களிடம் விநியோகிப்பது, விளம்பர பிரச்சார பாடல்கள் மூலம் கவனம் ஈர்ப்பது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, எதிரணியை குறிவைத்து ஹைடெக் தேர்தல் பிரச்சாரமும் தீவிரமடைந்து உள்ளது. இந்நிலையில் இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடி படத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த போஸ்டர்களை ஒட்டி இருப்பது பாஜகவினர் அல்ல, திமுகவினர். பாஜக அரசை விமர்சிக்கும் வகையில் ஹைடெக் பிரச்சார வியூகத்தை முன்னெடுத்து உள்ளது. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பிரதமர் மோடி புகைப்படத்துடன் ஜிபே ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கீம் பாருங்க என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ளன. போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. அந்த போஸ்டர்களில் மோடி உருவத்துடன் இருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்தால் பாஜகவின் ஊழல்கள் என ஒரு வாய்ஸ் ஓவருடன் கூடிய வீடியோ ஓடத் தொடங்குகிறது. சுமார் 1 நிமிடம் 30 வினாடிகள் ஓடும் இந்த வீடியோவில் ஊழல் நிறைந்த இந்த மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம் மானத்தையும் கோவணத்தையும் இழக்க நேரிடும், கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 15 லட்சம் வரவு வைக்கப்படும் என சொன்னார்கள். ஆனால் அது என்னாச்சு? இவர்கள் செய்யும் வசூல் தான் அதிகமாகி உள்ளது என தொடர்ந்து அந்த குரல் பேசுகிறது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாகவும் சுங்கச்சாவடி முறைகேடு, பாரத் மசாலா, துவாரகா விரைவு பாலம் கட்டுமானம் என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு ஊழலில் ஊறி திளைக்கும் பாஜக அரசை புறம் தள்ளி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் என வாக்கு சேகரித்து நிறைவடைகிறது அந்த வீடியோ ஆடியோ. தமிழ்நாடு முழுவதும் வேலூர், திருப்பூர் என பல்வேறு இடங்களில் சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. பலரும் இந்த போஸ்டர்களை ஸ்கேன் செய்து பிரச்சார விளம்பரத்தை கேட்டு வருகின்றனர்.